ஹாய் ஆல் வெல்கம் டு ஷான் ஷஃபோஸ் இங்கிலீஷ் பயிலகம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 12 டைப் ஆஃப் டென்சஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்துட்டு 5 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். 5 சென்டென்ஸையும் வந்துட்டு 12 டென்சஸ்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக நம்ம 60 சென்டென்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னது? இப்போ நடக்கக்கூடியது, இப்போ நடந்துட்டு இருக்கதான் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் நடக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் நடந்துட்டுருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ வாக், ஐ வாக். இதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது என்னது? ஐங்கிறது சப்ஜெக்ட்டு, வி ஒன்றது என்னது? வாக். இதுதான் இதோட ஃபார்ம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வி ஒன் தான் என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ வாக். இது எப்படி பாஸ்ட் டென்ஸில் மாறும்ன்றதை பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ்னால் என்னது? நடந்து முடிஞ்சதை சொல்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. எக்ஸாம்பிள், நான் நடந்தேன், நான் நடந்துட்டேன், நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதை எப்படி சொல்லுவோம்? ஐ வாக்ட், ஐ வாக்ட். இதோட ஃபார்ம் என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் வி டூ. ஐங்கிறது சப்ஜெக்ட், வாக்டுங்கிறது வேர்ப். ஐ வாக்ட். இதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர்னா என்னது? நடக்க போகிறத சொல்கிறதா வந்து சிம்பிள் ஃபியூச்சர். இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் நடப்பேன், நான் என்ன பண்ணுவேன்? நடப்பேன். அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஐ வில் வாக், ஐ வில் வாக். இதோட ஃபார்ம் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப் ஒன். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப் ஒன். ஐ வில் வாக், ஐ வில் வாக். நான் நடப்பேன். இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது? தொடங்கி நடந்துக்கிட்டே இருக்க தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள், நான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் நடந்துக்கிட்டே இருக்கேன், நடந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்கிறதா வந்து என்னது? சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ எம் வாக்கிங், ஐ எம் வாக்கிங். இதோட ஃபார்ம் என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இல்லைன்னா இஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடுறதா வந்துட்டு என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இல்லை இஸ் இல்லை ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடுறது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ எம் வாக்கிங். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது? தொடர்ந்து நடந்து முடிஞ்சது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அதுக்கான சென்டென்ஸ் என்னது? நான் நடந்து கொண்டிருந்தேன், நான் என்ன பண்ணேன்? நடந்துகிட்டே இருந்தேன், முடிஞ்சிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. அதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? நான் நடந்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறத ஐ வாஸ் வாக்கிங், ஐ வாஸ் வாக்கிங். ஸோ இதோட ஃபார்ம் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் இல்லைன்னா வேர் போட்டு வி ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டால் என்னது? அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இங்கே என்னது? ஐ வாஸ் வாக்கிங், நடந்து முடிஞ்சது சொல்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். ஃப்யூச்சர்னா என்னது? பின்னாடி நடக்க போகிறத சொல்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு. தொடர்ந்து நடக்கும் கொஞ்ச நேரம், அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் என்னது? நான் நடந்து கொண்டிருப்பேன், நான் என்ன பண்ணுவேன்? நடந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்றத சொல்கிறது. அது என்னது? நடக்க ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஃப்யூச்சரில். அதுதான் வந்துட்டு என்னது? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ வில் பி வாக்கிங், ஐ வில் பி வாக்கிங். ஸோ இதோட ஃபார்ம் என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இது வந்துட்டு என்னது? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னா, அது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ தான் ஒரு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதை சொல்கிறதா கொஞ்சம் முன்னாடி நடந்து முடிஞ்சதை சொல்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதோட எக்ஸாம்பிள் என்ன? நான் நடந்து விட்டேன், நான் நடந்து விட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் வாக்டு, ஐ ஹாவ் வாக்டு. இங்கே பாருங்கள், இதுதான் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ஹேஸ் ப்ளஸ் வேர்ப். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் இல்லைனா ஹேஸ் ப்ளஸ் வேர்ப் 3 சேர்க்கறது தான் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எப்போவுமே இந்த ஃபார்மில் தான் இருக்கும். இப்படி வந்தால் அதுக்கு பேர் என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னதுன்னா, முன்னாடியே நடந்து முடிஞ்சதை சொல்கிறது, முன்னாடியே சக்குன்னு நடந்து முடிஞ்சதை சொல்கிறது வந்துட்டு என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ரொம்ப கன்ஃபியூஷன் வேணாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் வேர்ப் 3 ஃபார்ம் வந்துச்சுன்னா அது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் நடந்திருந்தேன், இது எப்படி சொன்னோம்? ஐ ஹேட் வாக்டு, ஐ ஹேட் வாக்டு. இந்த இடத்துல ஹேடு வந்து வேர்ப் 3 வந்தால் என்னது? அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் நடந்திருந்தேன், ஐ ஹேட் வாக்டு. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா பின்னாடி நடந்து முடிய போகிறத சொல்கிறது, பின்னாடி நடந்து முடிய போகிறத சொல்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
நான் நடந்து முடிந்திருப்பேன். நான் நடந்து முடித்திருப்பேன். அதாவது நடந்து முடிக்க போறது முன்னாடி சொல்றது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I will have walked. I will have walked. இங்க என்ன வரும்? subject plus will have plus verb 3 வரது வந்துட்டு என்னது? future perfect tense. இந்த will have plus verb 3 type வந்துச்சுனாலே அது என்னது? future perfect tense. I will have walked. I will have walked. present perfect continuous tenseனா என்னன்னா கொஞ்சம் முன்னாடி நடக்க தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் present perfect continuous tense. இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். நான் என்ன பண்றேன்? நடந்துக்கிட்டே இருக்கேன். கொண்டே இருக்கிறேன். நடந்து கொண்டே இருக்கிறேன். அப்படின்னு வரதான் என்னது? present perfect continuous tense. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I have been walking. I have been walking. ஸோ இதோட ஃபார்ம் என்ன? subject plus have or has been plus v1 plus ing. verb 1 plus ing சேர்க்கிறது தான் என்னது? present perfect continuous tense. ஸோ இதோட ஃபார்ம் என்ன? subject plus have இல்லைன்னா has been plus walking. இதை சேர்க்கிறது தான் என்னது? present perfect continuous tense. நெக்ஸ்ட் இதை past perfect continuous tenseனா என்னது? பாஸ்ட்ல வந்துட்டு தொடங்கி நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதுதான் என்னது? past perfect continuous tense. அதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் நடந்து கொண்டே இருந்தேன். நடந்து கொண்டே இருந்தேன். நடந்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றது என்னது? past perfect continuous tense. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I had been walking. I had been walking. ஸோ இதோட ஃபார்ம் என்ன? subject plus had been plus verb 1 plus ing. subject என்னது? I had been plus verb plus ing என்னது? walk plus walking. இப்படின்னு வந்தா இது பேர் என்னது? past perfect continuous tense. past perfect continuous tense என்னது? I had been walking. future perfect continuous tense. future perfect continuous tenseனா என்னது? ஃபியூச்சரில் தொடங்கி நடந்துக்கிட்டே இருக்கிற செயலை குறிக்கிறது தான் என்னது? future perfect continuous tense. இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் நடந்து கொண்டே இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? நடந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றத சொல்கிறது. கொண்டே இருப்பேன் அந்த மாதிரி வந்தாலே என்னது? அது வந்து future perfect continuous tense. ஓகேவா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். I will have been walking. I will have been walking. ஸோ இதோட ஃபார்ம் என்ன? subject plus will have been plus verb plus ing வரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் வந்து அதுக்கு பேர் என்னது? future perfect continuous tense. I will have been walking. இது என்னது? future perfect continuous tense. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்னது? நாங்கள் செல்கிறோம். நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? we go. we go. subject plus verb. we go. சிம்பிளாக இப்போ நடக்கிறத சொல்கிறது. நெக்ஸ்ட் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி வரும்? நாங்கள் சென்றோம். நாங்கள் போனோம். நாங்கள் என்னது? போனோம். இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? we went. we went. subject plus v2 ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இது எப்படி மாறும்? போகிறத எப்படி சொல்லுவோம்? நாங்கள் செல்வோம். நாங்கள் செல்வோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? we will go. we will go. நாங்கள் போக போகிறோம் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் சொல்கிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லுவோம்? அதாவது என்னது? நடந்துக்கிட்டே இருக்க போகிறது. நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். we are going. we are going. இது எப்படி பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லலாம்? தொடர்ந்து நடந்து முடிஞ்சதை. நாங்கள் சென்று கொண்டு இருந்தோம். நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் அப்படின்னு என்னது? we were going. we were going. அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருந்து முடிஞ்சதை வந்து நம்ம சொல்கிறது தான் வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லுவோம்? நடந்துக்கிட்டே இருக்க போகிறத நாங்கள் சென்று கொண்டிருப்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம்? சென்று கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we will be going. we will be going. நெக்ஸ்ட்டு இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னது? கொஞ்சம் முன்னாடி நடந்து முடிஞ்சது சொல்கிறது. நாங்கள் சென்று விட்டோம். நாங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டோம்.
நாங்கள் அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதாவது டக்குன்னு இப்போ தான் நடந்து முடிஞ்சது சொல்கிறதா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நாங்கள் சென்று விட்டோம். நாங்கள் சென்று விட்டோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we have gone. we have gone. we have gone. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்னது? கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதை சொல்கிறது. இங்கே இப்போ ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், நாங்கள் இதை பண்ணியிருந்தோம், நாங்கள் இதை அன்னைக்கு சாப்பிட்டோம் அப்படி சொல்கிறது. நாங்கள் சென்று இருந்தோம். நாங்கள் சென்று இருந்தோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we had gone. we had gone. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா என்னது? நடந்து முடிக்க போகிறத சொல்கிறது. இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் மாறுதுன்னு பார்க்கலாமா? நாங்கள் சென்று முடித்திருப்போம். நாங்கள் என்னது? நாளைக்கு இந்நேரம் இங்கே போயிருப்போம், அடுத்த வாரம் இந்நேரம் அங்கே இருப்போம், அந்த மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட் வீக் இந்நேரம் இந்த வேலையை முடிச்சிருப்போம் அப்படி சொல்கிறது. நாங்கள் சென்று முடித்திருப்போம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? we will have gone. we will have gone. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது எப்படி மாறுது? நாங்கள் சென்று கொண்டே இருக்கிறோம், நாங்கள் போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? we have been going. we have been going. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இது எப்படி மாறும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் பாஸ்ட் டென்ஸில் தொடர்ந்து நடந்து முடிஞ்சதை சொல்கிறது. நாங்கள் சென்று கொண்டே இருந்தோம், அந்த டைமில் தொடங்கி நடந்துக்கிட்டே இருக்க முடியாமல் பாஸ்ட் டென்ஸில் நாங்கள் சென்று கொண்டே இருந்தோம். இப்போ ஒரு பஸ் ஏறுறோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம போகிறப்ப தொடர்ந்து அது 2 நாளாக நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதை சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. நாங்கள் சென்று கொண்டே இருந்தோம், அதுதான். இப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we had been going. we had been going. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர்னால் என்னது? இதே மாதிரி தொடர்ந்து நடக்க போகிறத, ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக நடக்க போகிறத, ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொல்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஓகே, இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? நாங்கள் சென்று கொண்டே இருப்போம், நாங்கள் என்ன பண்ணுவோம்? போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? we will have been going. we will have been going. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? அவள் பாடுகிறாள். அவள் பாடுகிறாள். இது எப்படி மாற்றலாம்? she sings. she sings. he she இட்டுக்கெல்லாம் வேர்போட எஸ் சேர்க்கணும், அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். she sings. நெக்ஸ்ட்டு இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி மாறும்? அவள் பாடினாள். அவள் என்ன பண்ணா? பாடி முடிச்சிட்டா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? she sang. she sang. ஃப்யூச்சரில் இது எப்படி மாறும்? அவ பாடுவா. அவ பாடுவா. அவள் பாடுவாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? she will sing. she will sing. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இது எப்படி மாறும்? அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். அவள் என்ன பண்ணுறா? பாடிக்கொண்டு இருக்கிறாள். இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? she is singing. she is singing. தொடர்ந்து நடந்துக்கிறது. பாஸ்ட் டென்ஸில் தொடர்ந்து நடந்ததை சொல்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். அவள் பாடிக்கொண்டிருந்தாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறான்? she was singing. she was singing. நெக்ஸ்ட்டு இது எப்படி ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சொல்லலாம்? வருங்காலத்தில் நடக்க போகிறது. அது எப்படி சொல்லலாம்? அவள் பாடிக்கொண்டிருப்பாள். அவள் என்ன பண்ணுவா? பாடிக்கொண்டிருப்பாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? she will be singing. she will be singing. நெக்ஸ்ட்டு இது எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மாறும்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதை சொல்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவள் பாடிவிட்டாள். அவள் பாடிவிட்டாள். she has sung. she has sung. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதை சொல்கிறது. ஸோ இது எப்படி மாறும்? அவள் பாடியிருந்தாள். அவள் பாடியிருந்தாள். she had sung. she had sung. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா என்னது? ஃப்யூச்சரில் நடந்து முடிக்க போகிறத சொல்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது எப்படி சொல்லலாம்? அவள் பாடியிருப்பாள். அவள் என்ன பண்ணியிருப்பா? பாடியிருப்பா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? she will have sung. she will have sung. நெக்ஸ்ட்டு
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஷீ சிங்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எப்படி மாறும்? அவள் பாடிக்கொண்டே இருக்கிறாள். அவள் என்ன பண்ணுறா? பாடிக்கிட்டே இருக்கிறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லும்? ஷீ ஹாஸ் பீன் சிங்கிங். ஷீ ஹாஸ் பீன் சிங்கிங். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது? பாஸ்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததை சொல்கிறதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவள் பாடிக்கொண்டே இருந்தாள். அவள் பாடிக்கொண்டே இருந்தாள். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ ஹேட் பீன் சிங்கிங். ஷீ ஹேட் பீன் சிங்கிங். ஓகே, அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஃப்யூச்சரில் நடந்துக்கிட்டே இருக்க போகிறத சொல்கிறது வந்துட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்? அவள் பாடிக்கொண்டே இருப்பாள். அவள் என்ன பண்ணுவா? பாடிக்கொண்டே இருப்பாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ வில் ஹாவ் பீன் சிங்கிங். ஷீ வில் ஹாவ் பீன் சிங்கிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவர்கள் விளையாடுகிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? விளையாடுறாங்க. இது என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ப்ளே. தே ப்ளே. இது எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாறும்? அவர்கள் விளையாடினர். அவங்க என்ன பண்ணாங்க? விளையாடினாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே பிளேட். தே பிளேட். அவங்க விளையாடுவாங்க. ஃப்யூச்சரில் எப்படி சொல்லலாம்? அவங்க விளையாடுவாங்க. அவர்கள் விளையாடுவார்கள். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே வில் பிளே. தே வில் பிளே. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதில் எப்படி இந்த சென்டென்ஸ் மாறும்? அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? விளையாண்டுருக்காங்க. இது எப்படி வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ஆர் பிளேயிங். தே ஆர் பிளேயிங். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸில் இது எப்படி மாறும்னு பார்ப்போம். அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? விளையாடிட்டு இருந்தாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே வேர் பிளேயிங். தே வேர் பிளேயிங். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அவங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே வில் பி பிளேயிங். தே வில் பி பிளேயிங். நெக்ஸ்ட்டு அவர்கள் விளையாடி விட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? விளையாடி முடிச்சிட்டாங்க. அப்படிங்கன்றத எப்படி சொல்லுவோம்? தே ஹாவ் பிளேட். தே ஹாவ் பிளேட். இப்போ நடந்து முடிக்கிறத சொல்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இது எப்படி மாறும்? அவர்கள் விளையாடி இருந்தார்கள். அவர்கள் விளையாடி இருந்தார்கள். தே ஹேட் பிளேட். தே ஹேட் பிளேட். ஃப்யூச்சரில் அவங்க விளையாண்டு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? அவர்கள் விளையாடி முடித்திருப்பார்கள். அவர்கள் விளையாடி முடித்திருப்பார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே வில் ஹாவ் பிளேட். தே வில் ஹாவ் பிளேட். அடுத்தது, அவர்கள் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். இது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பாஸ்டில் தொடங்கி இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ஹாவ் பீன் பிளேயிங். தே ஹாவ் பீன் பிளேயிங். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் எது இப்படி மாறும்? அவர்கள் விளையாடி கொண்டே இருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? விளையாண்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக அப்படிங்கிறத இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? தே ஹேட் பீன் பிளேயிங். தே ஹேட் பீன் பிளேயிங். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர்லனா அவங்க பின்னாடி இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்றத சொல்கிறது. ஓகே, அப்போ இது எப்படி ஃப்யூச்சரில் மாறும்? அவர்கள் விளையாடி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் விளையாடி கொண்டே இருப்பார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே வில் ஹாவ் பீன் பிளேயிங். தே வில் ஹாவ் பீன் பிளேயிங். ஓகே, இதில் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்துட்டு என்னது? இந்த சென்டென்ஸு அவன் ஓடுகிறான். அவன் என்ன? ஓடிட்டுருக்கான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ ரன்ஸ். ஹீ ரன்ஸ். நெக்ஸ்ட் இது எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாறும்? அவன் ஓடுகிறான்றது அவன் ஓடினான். அவன் ஓடினான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ ரேன். ஹீ ரேன். இது எப்படி சிம்பிள் ஃப்யூச்சரில் மாறும்? அவன் ஓடுவான். அவன் ஓடுவான். அது எப்படி சொல்லலாம்? ஹீ வில் ரன். ஹீ வில் ரன். நெக்ஸ்ட் இது எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் மாறும்? அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவன் என்ன? ஓடிக்கிட்டு இருக்கான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ இஸ் ரன்னிங். ஹீ இஸ் ரன்னிங். நெக்ஸ்ட்டு இது எப்படி பாஸ்ட் கண்டினியூஸில் மாறும்? அவன் ஓடிக்கொண்டிருந்தான். அவன் என்ன? ஓடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ வாஸ் ரன்னிங். ஹீ வாஸ் ரன்னிங். நெக்ஸ்ட்டு
ஃப்யூச்சரில் இது எப்படி மாறும்? அவன் ஓடிக்கொண்டு இருப்பான். அவன் ஓடிக்கொண்டு இருப்பான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he will be running. he will be running. நெக்ஸ்ட்டு இது எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மாறும்? அவன் ஓடி இருக்கிறான். அவன் ஓடி இருக்கிறான். he has run. he has run. நெக்ஸ்ட் இது எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாறும்? அவன் ஓடி இருந்தான். அவன் என்ன பண்ணா? ஓடி இருந்தான். அதை எப்படி சொல்லுவோம்? he had run. he had run. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் எப்படி மாறும் அது? அவன் ஓடி இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? ஓடி இருப்பான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he will have run. he will have run. நெக்ஸ்ட்டு இது எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸில் மாறும்? அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he has been running. he has been running. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இது எப்படி மாறும்? அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் என்ன பண்ணா? ஓடிக்கிட்டே இருந்தான் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? he had been running. he had been running. ஓகே. இது எப்படி ஃப்யூச்சரில் மாற்றலாம்? இது எப்படி ஃப்யூச்சரில் மாற்றலாம்னா அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். he will have been running. he will have been running. ஓகே. உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டினை நான் ஒரே ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஆல் 12 டைப் ஆஃப் டென்சஸில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சென்டென்ஸ் என்னென்னா, அது குறைக்கிறது, இட் பார்க்ஸ். இல்லைன்னா நாய் குறைக்கிறது, டாக் பார்க்ஸ். இது எப்படி வந்துட்டு 12 டென்சஸ்லேயும் வரும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.